வைஜெயந்தியை உசுப்பேத்தி விட்டுட்டு அவங்கள உண்மையை சொல்ல வைக்கிறாங்க. ஆமாடா, நான் துரையை வந்துட்டு போட்டு தள்ளிடுவேன். அவங்க தங்கச்சி மாலத்தியை போட்டு தள்ளின மாதிரி அவளை வந்துட்டு கேஸ் குடுடின்னு சொன்னால் உண்மையிலே நான் அறிவை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் அவளை போட்டு தள்ளாமல் என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி இவனையும் அசால்ட்டாக வந்துட்டு ஜெயிலே போட்டு தள்ளிடுவேன். உன்னால் விசாரிச்சு எதுவும் வந்துட்டு எந்த எவிடன்ஸும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு துரை இதை கேட்டு ரொம்பவே கோவமாயிடுறாரு. அதுக்கப்புறமா கேஸ் வந்துட்டு இது பண்ணுறாங்க. அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் என்ன விசாரிக்கணுமா என்ன பேசணுமான்னு கேட்க எதிர்கட்சி வக்கீல் தான் எதுவும் பேசணுன்றாரு. அவர்கிட்ட இது பண்ணுங்கள், அவர் முதல்ல பேசிக்கிட்டோன்ற மாதிரி சொல்கிறாங்க. எந்த இதுவுமே இல்லை, இவர் இந்த கேஸை பற்றி விசாரிக்கவே மாட்டேங்கிறான்னு சொல்கிறாங்க. இது பேஸே வந்துட்டு இந்த கேஸாக, அதனால தான் அந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்க சொன்னேன். அதுக்கு வந்துட்டு இதுவாக வந்துட்டு கௌதம் தான் எல்லா தப்பையும் பண்ணார். கௌதம் வந்துட்டு பழியிலேருந்து இது பண்ணி வேற ஒருத்தர் வந்து இந்த பழியை ஏற்றுக்கிட்டாரு. அவர் வேறு யாரும் இல்லை, துரை தான். அதாவது மாலத்தியோட அண்ணன் தான் அவர். அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்துட்டு பண்ண வச்சுட்டு வைஜெயந்தி தான். ஏன்னா மாலத்திக்கு நல்ல வேலை வாங்கி தரேன், கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லி ஏமாற்றி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, நான் துரையை விசாரிக்கணுன்னொன்னே, துரையை விசாரிக்கணுன்னா முதல்ல இது போட்டுருக்கணும், அவர் வந்து ஜெயிலில் இருக்கனால அவரை வந்துட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படி இப்படின்னு நிறைய ப்ரொசீஜர் இருக்குதுன்னு ஜட்ஜும் எதிர்கட்சி வக்கீலும் சொல்ல, அதெல்லாம் ஆல்ரெடி நான் பண்ணியாச்சு மேடம்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்க, சரி ஓகே துரையை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. துரையை கூப்பிட்டோன்னா, ஆமாம் இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்க தான், இந்த வைஜெயந்தி தான் என்ன இது பண்ணி இதெல்லாம் பண்ண வச்சுட்டாங்கன்னு சொல்ல, அதை கேட்ட ஒன்று வந்துட்டு வைஜெயந்தி ரொம்ப இது பண்ணிடுறாங்க. இவங்க போய் சொல்கிறான், இதெல்லாம் உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்ற மாதிரி ஜட்ஜு வந்து கண்டம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இது எல்லாத்துக்குமே வந்து காரணம் இவங்க தான் சொல்கிறாங்க. அப்புறம் கௌதம் அங்கே வந்து தப்பிக்க பார்க்குறாரு. கௌதமை பிடிச்சி உள்ளே இது பண்ணுங்கள், இவ்வளோ நாள் இதை பண்ணதே தப்பு, இவரை வந்துட்டு நான் விடுவிக்கிறேன் இந்த கேஸ்லேருந்து, இவர் பண்ண தப்புக்கு வந்துட்டு கௌதம் வந்துட்டு முதல்ல உள்ளே தூக்கி போடணுன்ற மாதிரி இது சொல்கிறாங்க ஜட்ஜி. அதோட எபிசோட் முடியுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.